ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kethana.vlogs. நவராத்திரி 5வது நாளான இன்னைக்கு அம்மனுக்காக நம்ம கொண்டக்கடலை சுண்டல் பிரசாதமா பண்ண போறோம். வாங்க அது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை, எண்ணெய், துருவன தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, கறிவேப்பிள்ளை, உப்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் வறுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப இதுல 2 பச்சை மிளகாய் அரைச்சதும் 1/4 கப் துருவன தேங்காய் 2 சேர்த்து இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதுல 2 விசில் உப்பு போட்டு வேக வச்ச சுண்டல் இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல மறுபடியும் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி 5வது நாள் ஸ்ரீ சரஸ்வதி தேவி அம்மனுக்கு பிரசாதமா கொண்டக்கடலை சுண்டல் ரெடியா இருக்கு. மறக்காம நீங்களும் இந்த பிரசாதம் செஞ்சு அம்மனுக்கு வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.